தஞ்சை மாவட்டத்தில் அதிகாலை முதல் மழை பெய்து வரும் நிலையில் பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கின கேட்கலாம். வணக்கம் சையத் மௌலானா, தற்போது மழைநீரில் பயிர்கள் மூழ்கியிருக்கக்கூடிய நிலையில் அப்பகுதி விவசாயிகள் இது தொடர்பாக என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகாலை முதலே மழை என்பது கனமழை என்பது பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது தற்போது வரை பெய்து வருகிறது. இந்த சூழலை தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய புத்தூர் மற்றும் அம்மாப்பேட்டை உள்ள சுற்றியுள்ள கிராமங்களில் நடவு செய்த ஒரு மாதமான நெற்பயிர்கள் சம்பா தாளடி செய்யப்பட்ட வயல்களில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. இதனால் விவசாயிகள் அவர்கள் வேதனை இருக்கிறார். ஏனென்று சொன்னால் சம்பா தாளடி நடவு செய்த வயல்களில் முழுமையாக நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் விவசாயிகள் வேதனை இருக்கிறார்கள். அவர்கள் இறங்கி போய் அந்த நெற்பயிர்களை எடுக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் அவர்கள் நட்ட பயிர்கள் அனைத்தையுமே ஒரு அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த பகுதியில் தூர்வாரப்படவில்லை. ஆனால் வருங்காலங்களில் இந்த பகுதியில் முழுமையாக தூர்வார வேண்டும். அதே போன்று தற்போது மழை என்பது பெய்து வருவதால் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அரசு அதிகாரிகள், வேளாண் துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து இந்த உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்கினால் மட்டுமே எங்களால் காப்பாற்ற முடியும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் மிகுந்த சிரமத்தில் ஏற்படுவோம். அதனால் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போன்று தூர்வாரும் பணியை முறையாக நடத்த வேண்டும் என டெல்டா விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி சையத் மௌலானா கூடுதல் விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.